வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய தலைப்பில் முதல் உலகப் போரின் காரணங்களைப் பற்றி விவாதித்தோம். முதல் உலகப் போரின் 4 முக்கிய காரணங்கள் இராணுவவாதம், தேசியவாதம், ஏகாதிபத்தியம் மற்றும் கூட்டணிகள். இந்த காரணங்கள் பல்வேறு காரணங்களுக்கு முதல் உலகப் போருக்கு வழிவகுத்தன. முதல் உலகப் போரில் இராணுவவாதம் ஒரு பெரிய காரணியாக இருந்தது. நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்பின. தேச நாட்டு சக்திகள் போரில் வெற்றி பெற்றன. கற்றுக்கொள்வீர்கள். முதல் உலகப் போருக்குப் பின் உலகம். வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் 1919. லீக் ஆஃப் நேஷனல் 1920. ரஷ்ய சோஷலிச புரட்சி 1917 முதல் 1922. ஸ்டாலின் எழுச்சி. உலகில் ரஷ்ய புரட்சியின் தாக்கம். பொருளாதார மந்தநிலை 1929 முதல் 1939 வரை. ஜெர்மனியில் பொருளாதார மந்தநிலை. பாசிசம் நாசிசத்தின் எழுச்சி. நாஜிக்களின் கீழ் பெண்கள். முக்கிய வார்த்தைகள். முதலாளித்துவம் ஒரு பொருளாதார அமைப்பு இதில் தனியார் தனிநபர்கள் அல்லது வணிகங்கள் சொந்த மூலதன பொருட்கள். சோஷலிசம் ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பு இதில் சொத்து மற்றும் உற்பத்தி சாதனங்கள் பொதுவாக சொந்தமாக உள்ளன, மாநிலம் அல்லது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புரட்சி ஒரு நாடு ஆளப்படும் விதத்தில் மாற்றம், பொதுவாக வேறு அரசியல் அமைப்புக்கு. கம்யூனிசம் கம்யூனிசம் ஒரு அரசியல் மற்றும் பொருளாதாரம் இதில் சுரங்கங்கள் மற்றும் போன்ற முக்கிய உற்பத்தி வழிமுறைகள். தொழிற்சாலைகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை மற்றும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒப்பந்தம் ஒரு பிணைப்பு முறையான ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. 1919 வெர்சாய்ஸ் உடன்படிக்கை. முதல் உலகப் போருக்குப் பிறகு பல விவாதங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. வெர்சாய்ஸ் உடன்படிக்கை முதல் உலகப் போரின் முடிவில் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஆவணமாகும். இது ஜூன் 28, 1919 அன்று பிரிட்டன், நேச நாடுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சக்திகளாலும் ஜெர்மனியாலும் அரண்மனையில் உள்ள கண்ணாடி மண்டலத்தில் கையெழுத்திடப்பட்டது. பிரிட்டனும் அதன் நட்பு நாடுகளும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை விதித்தன. தோற்கடிக்கப்பட்ட சக்திகள் மீதான ஒப்பந்தம். ஆஸ்ட்ரோ-ஹங்கேரிய மற்றும் ஒட்டோமான் துருக்கி பேரரசுகள் இருந்தன. சிறிய தேசிய மாநிலங்களாக துருக்கி குடியரசு மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள காலனிகளால் மாற்றப்பட்டது. ஜெர்மனிய பேரரசும் உடைந்து ஜனநாயக குடியரசாக மாற்றப்பட்டது. ஆஸ்ட்ரியா, ஹங்காரி, யுகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவியா, எஸ்டோனியா, லாட்வியா, பின்லாந்து போன்ற ஏராளமான புதிய நாடுகள் உருவாக்கப்பட்டன.
இந்த ஒப்பந்தம் சில ஜெர்மன் பிரதேசங்களை அண்டை நாடுகளுக்கு வழங்கியது மற்றும் மற்ற ஜெர்மன் பிரதேசங்களை சர்வதேச மேற்பார்வையின் கீழ் வைத்தது. கூடுதலாக, ஜெர்மனி அதன் வெளிநாட்டு காலனிகளிலிருந்து அகற்றப்பட்டது, அதன் இராணுவ திறன்கள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன, மேலும் அது நேச நாடுகளுக்கு போர் இழப்பீடுகளை செலுத்த வேண்டியிருந்தது. இந்த ஒப்பந்தம் 58 உறுப்பினர்களுடன் லீக் ஆஃப் நேஷனலை உருவாக்கியது. லீக் ஆஃப் நேஷனல் 1920. லீக் ஆஃப் நேஷனல் ஒரு சர்வதேச அமைப்பு. லீக் ஆஃப் நேஷனல் போர்களை நிறுத்துவதையும் மக்களின் வாழ்க்கை மற்றும் வேலைகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. இது மேம்பாடு, தொழிலாளர் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் வேலை செய்தது. லீக் ஆஃப் நேஷனல் 58 உறுப்பினர்களுடன் தொடங்கியது. இது மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றியைப் பெற்றது, ஆனால் இரண்டாம் உலகப் போரைத் தடுக்க தவறியது. ரஷ்ய சோஷலிச புரட்சி 1917 முதல் 1922 வரை. ரஷ்யா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜார்களால் ஆளப்பட்டது. பெரும்பாலான ரஷ்யர்களின் வாழ்வாதாரம் விவசாயிலிருந்து வந்தது. அடிக்கடி விவசாயிகளுக்கு இடையே போராட்டங்கள் நடந்தன. நிலப்பிரபுத்துவ பிரபுக்கள் பெரும்பாலான நிலங்களை வைத்திருந்தனர் மற்றும் பெரும்பாலான விவசாயிகள் அவர்கள் உழவு செய்த நிலத்திற்கு வாடகை செலுத்தினர். இந்த காலகட்டத்தில் ரஷ்யா தனது முடியாட்சியை ஒழித்து, 2 தொடர்ச்சியான புரட்சிகள் மற்றும் இரத்தக்களரி உள்நாட்டுப் போரைத் தொடர்ந்து ஒரு சோஷலிச அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டது. ரஷ்யா 2 மில்லியன் வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிர்களை இழந்திருந்தது. இது முதல் உலகப் போரில் மனித உயிர்களின் மிகப்பெரிய இழப்பாக மாறியது. இந்த மோதல் இறுதியில் ரஷ்ய உள்நாட்டுப் போரில் போல்ஷெவிக் வெற்றிக்கு வழிவகுத்தது, மேலும் 1922 இல் சோவியத் ஒன்றியம் நிறுவப்பட்டது. இறுதியாக, டிஎஸ்ஏஆர் 1922 இல் யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் சோஷலிஸ்ட் குடியரசுகளின் ஒன்றியம் இல் சேர ஒப்புக்கொண்டார். ஸ்டாலின் எழுச்சி 1924 இல் விளாடிமிர் லெனின் இறந்த பிறகு உலகில் ரஷ்ய புரட்சியின் தாக்கம். ரஷ்ய புரட்சி ஒரு அரசியல் மற்றும் சமூக புரட்சி ஆகும். இந்த காலகட்டத்தில் ரஷ்யா தனது முடியாட்சியை ஒழித்து சோஷலிச ஆட்சி முறையை ஏற்றுக்கொண்டது. சோவியத் ஒன்றியத்தின் அனுபவம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக சமத்துவம் மற்றும் தேசிய விடுதலைக்கான கருத்துகளில் உறுதி பூண்டவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக மாறி தங்கள் நாடுகளில் கம்யூனிச புரட்சியை கொண்டுவர முயன்றனர். என். ராய், ரவீந்திரநாத் தாகூர் போன்ற பல இந்திய தலைவர்கள் மற்றும் ஜவஹர்லால் நேருவுடன் இணைக்கப்பட்டார். பொருளாதார மந்தநிலை 1929 முதல் 1939 வரை.
பெரும் மந்தநிலையின் போது 11,000 வங்கிகள் தோல்வியடைந்தன, பலரை சேமிக்காமல் விட்டுவிடுகிறது. தேவை குறைவாக இருந்ததால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. வறுமை, பாழடைதல், வீடற்ற நிலை போன்றவை அதிகரித்தன. பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த சரிவுக்கான காரணம் பற்றி விவாதித்துள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியான பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் மந்தநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், நிதி நிவாரணங்களின் சீர்திருத்தம் மற்றும் பொருளாதார மீட்சியை உறுதி செய்வதற்கான புதிய ஒப்பந்தத்தை அறிவித்தார். புதிய ஒப்பந்தம் ஆகும். பெரிய பொது பணிகளை மேற்கொள்வது, நிரந்தர ஓய்வுகால ஓய்வூதியம் ஏற்படுத்தப்பட்டது. ஊனமுற்ற குடும்பங்களுக்கான நலன், உணவு, வீடு, சுகாதாரம் மற்றும் குழந்தை கல்வி போன்றவை. இதன் மூலம் பாதிப்புகளை குறைக்க அரசு முயற்சித்தது. ஜெர்மனியில் பொருளாதார மந்தநிலை. முதல் உலகப் போருக்குப் பிறகு வெர்சாய்ஸ் உடன்படிக்கையின் விதிமுறைகளால் ஜெர்மனி கடுமையாக தண்டிக்கப்பட்டது. 1918 முதல் 1933 வரை இழப்பீட்டுத் தொகை, அதிக பணவீக்கம் மற்றும் பெரும் மந்தநிலை ஆகியவை ஜெர்மன் மக்களுக்கு மிகவும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியது. பொருளாதார நெருக்கடி மக்களிடையே ஆழ்ந்த கவலையையும் அச்சத்தையும் உருவாக்கியது. இது அரசாங்கத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியது. பாசிசத்தின் எழுச்சி, நாசிசம். முதல் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில், குறிப்பாக தோற்கடிக்கப்பட்ட நாடுகளில் உருவான ஒரு சித்தாந்தம் பாசிசம் ஆகும். இது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள முதலாளித்துவத்திற்காக நின்று சோஷலிசம் மற்றும் கம்யூனிசத்தை எதிர்த்தது. ஹிட்லர் ஒரு சக்திவாய்ந்த பேச்சாளராக இருந்தார். அவரது வார்த்தைகள் பலரை நாசிசத்தை நோக்கி நகர்த்தியது. ஹிட்லர் நாஜி கட்சியின் கேள்விக்கு இடமில்லாத தலைவராக இருந்தார். 1932 ஆட்சிக்கு வந்து ஜனநாயகமற்ற மற்றும் ஏதேச்சதிகார ஆட்சியை நிறுவ உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. அரசியல் எதிரிகளை, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை கைது செய்து வதை முகாம்களில் அடைத்தார். நாஜிக்களின் கீழ் பெண்கள். நாஜி சித்தாந்தம் ஜெர்மன் பெண்களுக்கு அரசியல் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிறிதளவு அல்லது இடமில்லை என்று கருதியது. அவர்களின் முதன்மை பணி திருமணம், குழந்தைப் பேறு மற்றும் குழந்தைகளை வளர்ப்பதாகும். போரினால் 4 பேரரசுகள் சரிந்தன. பழைய நாடுகள் ஒழிக்கப்பட்டு புதிய நாடுகள் உருவாக்கப்பட்டன. எல்லைகள் மீண்டும் வரையப்பட்டன. சர்வதேச அமைப்புகள் நிறுவப்பட்டன. மேலும் பல புதிய மற்றும் பழைய சித்தாந்தங்கள் மக்கள் மனதில் உறுதியான இடத்தை பிடித்தன.